இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் டெலிட் ஆனால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, வாய்ஸ் மேட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஏதாவது அனுப்புனோன்னா உடனே அவங்க டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த மெசேஜை ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். சரிவாங்க, இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன டெக் அப்டேட் இருக்குது. ஹுவாய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஆண்ட்ராய்டு சர்வீஸ் எல்லாம் நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இனி என்னென்னா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் எதுவுமே ஆண்ட்ராய்டு தரப்புலேருந்து ஹுவாய்க்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹுவாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு புது ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஹோங்மேங் ஓஎஸ் அப்படின்ற அதோட பேர். அது வந்து அவங்க என்ன பண்ணி செஞ்சுருக்காங்கன்னா விவோ அண்ட் எம்ஐ அப்படின்ற ஒரு ஓப்போ அந்த மாதிரி ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை விட 60% ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்டை விட 60% ஃபாஸ்ட்டுன்னா செமையாக இருக்கும் இந்த ஓஎஸ்ஸு. அது வந்து நெக்ஸ்ட்டு வர்றாங்க பி சீரிஸ் ஃபோனில் அக்டோபரில் லான்ச் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு வந்தால் தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி கூகுள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டை ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹுவாய் ஆண்ட்ராய்டு இருக்கிற பேன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எம்ஐயாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், எல்லோரும் செப்பரேட்டாக ஒரு வாய்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கூகுளோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இறங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கூட இல்லாமல் தனித்தனியாக அந்த மாதிரி வாய்ஸ் வந்தோம்னா செக்யூரிட்டி அப்டேட் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வரும் அப்படின்னும் கூகுள் தரப்புலேருந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஹாங்மேங் யூஎஸ் வருமா இல்லை ஆண்ட்ராய்டை கண்டினியூ ஆகுமான்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அது கூட இல்லாமல் ரெட்மி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஜியோன் சென்சரை தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லெனோவோவில் ஜெட் சீரீஸில் வந்து 100 மெகா பிக்சல் கேமராவும் இதே மாதிரி பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜியில் வந்து தான். சாம்சங்கும் பார்த்திங்கன்னா A70 சீரீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 64 மெகா பிக்சல் கேமராவை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் எந்தளவுக்கு ரேடியேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். லிங்க் இல்லை, ஒரு அது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1.6 தான் மேக்ஸிமமான ரேடியேஷன் லெவல் நம்ம கொடுத்துருக்குறது, கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற லெவல். உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 1.6 மேலே இருந்தால் அந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் *#07* அப்படின்னு கொடுங்க. அது வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் பார்த்துங்க. *#07# அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனோட ரேடியேஷன் லெவல் வந்து காமிக்கும். அதை காமிச்சோன்னு நீங்கள் பார்க்கலாம். 1.6க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஃபோட்டோவில் மேலே கொடுக்குறேன், அதை வேணால் பார்த்துக்குங்க. வாங்க இந்த வாட்ஸ்அப் எப்படி டெலிட் ஆன ஃபைலை ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்றதை பார்க்கலாம். சரி வாங்க செஞ்சு காட்டுறேன். வேணாம் இந்த ஆப் வந்து கூகுளில் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய செகண்டரி நம்பர்லேருந்து நான் ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டை ஏதாவது கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மற்ற நம்பருக்கு வரும். வாய்ஸ் நோட்டில் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இப்போ இந்த வாய்ஸ் நோட் பாருங்கள், நான் இங்கே வாய்ஸ் நோட் கொடுத்துட்டேன். என்னோடய செகண்டரி நம்பரில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் பாருங்கள், வந்துடுச்சு. பார்த்துங்க, செகண்டரியில் இப்போ அந்த வாய்ஸ் நோட் வந்துச்சு. அப்ளை பண்ணுற பாருங்க. இந்த வாய்ஸ் நோட் அங்கேருந்து டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அனுப்பின வாய்ஸ் நோட்டை உங்களுக்கு வந்து டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ணுறேன். மெசேஜ் டெலிட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெசேஜ் எப்படி பார்க்குறதுன்னா இந்த அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஸ்டேட்டஸு, சேட்டு, இமேஜ், வாய்ஸு, வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. வாய்ஸ் அப்படின்னு வேணும்னா அந்த வாய்ஸை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பப்போ இருக்கிற வாய்ஸ் நோட்டு வரும். இப்போ பாருங்கள், அந்த வாய்ஸ் நோட்டு இங்கே டெலிட் ஆகாமல் இங்கே வந்துடுச்சு பார்த்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும். ஆனால் வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணது கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணலன்னா அங்கே வந்து சேவ் ஆகாது. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் அங்கே டெலிட் பண்ணுறேன்.
இந்த ஃபோட்டோ இங்கே டெலிட் ஆச்சு, இங்கேயும் அந்த ஃபோட்டோ டெலிட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ அப்படின்றத போட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ஒரு கீழே வந்து ஸ்கிப் பண்ணி விட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பிலேருந்து அவங்க டெலிட் பண்ணாலும் மேபி அனுப்பிச்சு டெலிட் பண்ண ஃபைல் உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ரெக்கவரின்ற டெலிட் ரெக்கவரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஃபைல் தான். அது வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் இது வந்துட்டு உங்களுக்கு வேணால் ப்ளே ஸ்டோரில் வேணால் எடுத்துங்க, இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போங்க, வாட்ஸ்அப் டெலிட்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது வாட்ஸ்அப் டெலிட் 2019 சொல்லக்கூடிய புதிய வெர்ஷன் தான் இது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ற கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.